பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். 1 கொரிந்தியர் 15:57. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். 1 Corinthians chapter 15 verse 57. But thanks be to God who gives us the victory through our Lord Jesus Christ. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதரையும் மீட்கும்படி, ஒவ்வொருவரையும் ரட்சிக்கும்படி, ஒவ்வொருவரும் இருளிலே இருந்த ஒவ்வொருவருக்கும் வெளிச்சத்தை கொடுக்கும்படியாய், ஒவ்வொருவருக்கும் நித்திய ஜீவனை தந்தருளும்படியாய் அவர் மனிதனாய் பிறந்து நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் தம்மீது ஏற்றுக்கொண்டு நமக்காய் இரத்தத்தை சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்து பிதாவினுடைய வலது பார்சத்தில் நமக்காய் இன்னும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அவர் இந்த நாளிலே நம்மை பார்த்து சொல்கிறார், என் மகனே, என் மகளே, நீ எதை குறித்தும் கலங்க வேண்டாம். நான் உங்களுக்காக ஜெயத்தை கொடுக்குவேன். நான் உங்களுக்கு வெற்றியை நிச்சயமாய் கொடுப்பேன். வேதம் சொல்கின்றது, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று. ஆமேன். நம்முடைய தேவன் உங்களையும் என்னையும் அவர் ஜெயமாய் வழி நடத்துகிற தேவன். ஜெய கிறிஸ்து சாத்தானை தன்னுடைய மரணத்தினாலே அவர் ஜெயித்திருக்கிறார். சாத்தானின் கிரியைகளை நிர்மூலப்படுத்தும்படியாகவே, அழிக்கும்படியாகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். நீங்கள் எதை குறித்தும் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பாக செல்கின்றார். ஜெய கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கைக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் முன்பாக செல்கிறபடினாலே நம்முடைய வாழ்க்கையில இனி தோல்வி என்பதே இல்லை. காரணம், அவர் ஜெயித்திருக்கிறார். அவர் மரணத்தினாலே சாத்தானை அவர் ஜெயித்திருக்கிறார். எனவே நாம் தைரியமாயிருப்போம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை நம்புவோம், விசுவாசிப்போம். நாம் சாத்தானை ஜெயிப்போம். வேதம் சொல்கின்றது, குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தமா இருக்கிறது, ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று. ஆமேன். இந்த நாளிலே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அவர் நிச்சயமாய் வெற்றியை கொடுக்க உண்மையுள்ள தேவனாய் இருக்கின்றார். விசுவாசிப்போம், நம்புவோம், அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. தகப்பனே, இதுவரைக்கும் ஆண்டவரே தோல்வியை தழுவியிருக்கிற, தோல்வியிலே தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவரே கடந்து வருகிற ஒவ்வொருவரையும் நீர் இந்த நாளிலே ஜெயத்தை கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையை நீர் மகிழ்ச்சியாக்குவதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஆசீர்வதியும் வழி நடத்தியறலும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.